கவி பேரருவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கு செப்டம்பர் 28ஆம் தேதி, கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி 93வது வயது தொடங்கியது. அப்போது அவருக்கு நான் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து எழுதினேன். ஆனால் அடுத்த 2 மாதங்களில் அவருக்கு ஒரு இரங்கல் செய்தி எழுத வேண்டி வரும் என்று நினைக்கவே இல்லை. ஏனென்றால் 92 வயதிலும் அவர் உற்சாகமாக இருந்தார். அவர் அவருடைய மரணத்திற்கு 1 வாரத்திற்கு முன்பு அவரோடு அலைபேசியில் உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கவிக்கோ ஆவணப்படத்தை திரையிட்டு விட்டு கவிக்கோவுக்கு அந்த பிறந்த நாளின் போது ஒரு விழா எடுத்தோம். அந்த பதிவை முகநூலில் பார்த்துவிட்டு அந்த பதிவுக்கு அவர் பின்னூட்டமிட்டிருந்தார். அதாவது அன்றாடம் அவர் இயங்கிக் கொண்டே இருந்தார் என்பதற்காக சொல்கிறேன். அவருக்கு வயதாகி விட்டது என்பது கணக்கு தான். ஆனால் அவர் மனதிலே அது இல்லவே இல்லை. அவர் 92வது பிறந்தநாள் 93வது பிறந்த நாளின் போதும் அவர் வாழ்த்துக்களுக்கு பதில் எழுதும் போது என்ன எழுதியிருந்தார் என்றால், 90 ரன் அடித்தவன் 100 ரன் அடிக்க மாட்டானா என்று கேட்டிருந்தார். ஆனால் 90 ரன்னுக்கு பிறகுதான் மிகவும் கவனமாக ஆட வேண்டும் போல் இருக்கிறது. பாம்பு 99 தான் காத்திருக்கும். அதுபோல அவருக்கு உடலில் எந்த பெரிய நோயும் இல்லை. உடல் ரொம்ப எளிமையாக, வெயிட் இல்லாமல் ரொம்ப ஒரு இலகுவாக நடமாடிக்கொண்டிருந்தார். 4000 கப்பல்களில் நன்றி மலர்களை அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட். அவர் இறுதி வரைக்கும் அவருடைய கவித்துவம் குறையவே இல்லை. அந்த 4000 கப்பல்களும் இப்போது துறைமுகத்தில் நிற்கின்றன. நான் அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. கல்லூரி காலத்தில் 1985 அவருடைய கவிதையை நான் முதலாக படிக்கும்போது எனக்கு 20 வயது. அந்த மாதிரி 10வது முறை விழுந்தவனை பார்த்து பூமி சொன்னது, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. இந்த வரிகள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற உற்சாகம், தோல்வியிலேயே கிடக்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் பெரிய பெரிய தன்னம்பிக்கை நூல்கள் தராத ஒரு உற்சாகத்தை ஒரு 3 வரி கவிதையில் அவர் கேப்சூல் மாதிரி கொடுத்தார். அவருடைய கவிதைகள் எல்லாமே சாரி அதாவது வாழ்க்கை என்பது மிகவும் முரண்களால் ஆனது. இன்னொரு நண்பருடைய திருமண வரவேற்பு. அதாவது நாம் எதையுமே இரவு பகல் இணைந்து வருவதைப் போல அவருடைய கவிதை புத்தகங்களை படிக்கும்போது எல்லாவற்றிலும் ஒரு சமநிலையை ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகளில் நான் பார்ப்பேன். எங்கள் ஊரில் ஒருவர் நகராட்சி மன்ற உறுப்பினர் ஆனார், சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், மந்திரியாக கூட ஆனார். ஆனால் கடைசி வரை மனிதனாகாமலேயே மறித்து விட்டார் என்ற ஒரு கவிதை. குட்டி குட்டியாக இருக்கும். அவருடைய கவிதைகள் நீண்ட கவிதைகளாக இருக்காது. நீண்ட கவிதைகள் எழுதியிருக்கிறார். அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் என்ற அந்த கவிதை, புகழ்பெற்ற அந்த கவிதை, அது ஒரு நீண்ட கவிதை. நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் இன்னும் அணையலை, இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய பேனாவில், எங்களுடைய நெஞ்சில், இன்னும் சமூகத்தினுடைய ஒவ்வொரு மூலையிலும் அந்த கங்குகள் இருக்கின்றன என்பதை அந்த கவிதை, அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சத்தில் நாம் பார்க்கலாம். அதே போல தீவுகள் கரையேறுகின்றன. அந்த தலைப்பே அப்போ ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய தலைப்பு. புது கவிதை வளர்ந்து வருகிற நேரம். ஊர் சுற்றும் ஓசை, ஊர் சுற்றி வந்த ஓசை. இதை பாருங்க, திருப்பி அது அந்த அளவுக்கு பதிந்து போயிருக்கும். சூரிய பிறைகள், நிலவுக்கு தான் நாம் பிறை பார்த்துருக்கிறோம். அவருக்கு சூரிய பிறைகள் தெரியும். எல்லாவற்றை பற்றி எழுதினார்.
இறுதி வரை எழுதினார். அவருடைய கவியரங்க கவிதைகள் இப்போது நான் அவர் இறந்த அன்று முகநூலில் ரீல்ஸில் கலைஞர் தலைமையில் அவர் காற்று என்ற தலைப்பில் ஒரு கவிதையை வாசித்திருக்கிறார். அந்த கவிதை பாருங்க, ரீல்ஸில் இருக்குது, முகநூலில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. என்ன ஒரு கவித்துவம்! ஒரு பளிச்சு வரிகள் ஒவ்வொரு வரைக்கும் கலைஞர் விழுந்து சிரிக்கிறாரு, கூட்டம் கைத்தட்டுது. அதுபோல் ஆழமான கவிதைகள் எழுதிய அதே நேரத்தில் ஆர்ப்பாட்டமான ஒரு கைத்தட்டலையும் அந்த கவிதைகளில் நாம் கேட்கிறோம். ஒரு ஆழ்கடலை போலவும் அலைகளை உள்ளடக்கிய அதனுடைய மேற்புறத்தை போலவும் அவருடைய கவிதைகள் இருந்தன. அவருடைய இலக்கிய உலகம் அப்படி இருந்தது. அவருக்காக ஒரு இரங்கல் கவிதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் படித்துவிட்டு விடைபெற விரும்புகிறேன். வேரோடு கலந்த ஈரோடு. வேரோடு சாய்ந்ததா ஈரோட்டு ஆலமரம், வந்த செய்தி வதந்தியாக இருக்கக்கூடாதா? யாரோடும் பழகுகின்ற எளிய உள்ளம், ஊரோடும் கவிஞர் உறவோடும் உயிர்ப்போடு வாழ்ந்த மேதை, நம் வேரோடு கலந்த ஈரமண் ஈரோடு தமிழன்பன். அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சத்தை அணையாமல் அடைகாத்தவர் அவர். சூரியனையும் பிறையை காணும் நுண்ணிய பார்வை கொண்ட நுட்ப கவிஞர். தீவுகள் கரையேறுகின்றன என்று எழுதி திகைக்க வைத்தார். மரபு, புதுமை, ஹைக்கூ, சென்ட்ரியூ, கசல் என வடிவங்களை மாற்றிக்கொண்டே இருந்தார். ஆனால் உள்ளடக்கத்தில் எப்போதும் உறுதியாக இருந்தார். வடிவம் மாறினாலும் அவர் வண்ணம் மட்டும் எப்போதும் கருப்பு சிவப்பு தான். அவரது வரிகளில் அண்ணாந்து பார்க்க வைக்கும் கற்பனைகள், கருப்பும் சிவப்புமான சிந்தனைகள். புது கவிதையை படைத்த வால்ட் விட்மன் வீட்டுக்கு அவன் இல்லாத போது போய் அவனை விசாரித்து வந்தார். பாப்லோ நெருடாவை பார்க்காமலேயே அவர் கூட பழகினார். ஒவ்வொரு உரையிலும் நெருடா வரிகளை அழகாய் கூறி அறிமுகம் செய்தார். தன் பெயரை விட அவன் பெயரையே அதிகமாக உச்சரித்தார். வண்ணத்தமிழால் வணக்கம் வள்ளுவ என்ற புதுமை காவியம் ஒன்றை புனைந்தார். நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் வள்ளுவரோடு உரையாடினார். அதற்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைத்தது. வள்ளுவரே அகாடமி மூலம் கொடுத்தனுப்பிய பரிசு அது. பாரதி, தாசன் இருவரையும் இணையாய் போற்றினார். பாரதியின் செந்தமிழும் பாரதிதாசனின் கருந்தமிழும் அவர் சிந்தையில் எப்போதும் குடிகொண்டிருந்தன. சொற்பொழிவையும் கவியரங்காக்கும் சுவைமிகு பேச்சாளர். அரங்க கவிதையிலும் சுரங்கம் தோண்டி ஆழம் கண்டவர். அவர் செய்தி வாசிக்கும் போதும் அதில் சுவை இருந்தது. கல்லூரியில் பாடம் நடத்தும் போதும் அதில் கவிதை இருந்தது. பேராசிரியராக ஓய்வு பெற்ற பின் இதழாசிரியராக பணியாற்றினார். காலத்துக்கு ஒரு நாள் முந்தி என்பது அவரது ஒரு கவிதை தொகுதி. அவர் சொற்களுக்கு காலத்துக்கு ஒரு நாள் பிந்தியும் நிலைத்திருக்கும் தகுதி. ஈரோடு தமிழன்பன், என் வேரோடு கலந்த ஈரமன். 92 வயது ஏறியவர் 100வது அடியையும் ஏறி முடிப்பார் என்று நினைத்தோம். ஆனால் காற்று மண்டலம் அவருக்கு கடன் தர ஒத்துழைக்கவில்லை. அவருக்கும் கடன் வாங்கி பழக்கம் இல்லை. ஆகவே கடன் ஏதுமின்றி கணக்கை முடித்துவிட்டு சென்று விட்டார். ஈரோட்டில் பிறந்தவர், கவிதை சிறகு கொண்டு உலகையே வலம் வந்தவர். அவரது உடலின் பயணம் நேற்று முடிந்தது. வழக்கம் போல் நீரோடு மூழ்கி அவர் நினைவுகள் அழியுமா? 3/4 நூற்றாண்டு கவிதை பயணம் புரிந்தவரை காலம் அப்படி மறந்து விடுமா என்ன? தமிழ் தேரோடும் வீதியெல்லாம் தமிழன்பன் புகழிருக்கும். இலக்கிய பேரிட அவர் பெயரை பொன்னெழுத்தில் பொறித்து வைக்கும். நன்றி, வணக்கம்.